ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரித்தன்யா அவர்களுடைய மரணத்தில் இப்போது அந்த வழக்கில் ஒரு எதிர்பாரா திருப்பம் அப்படின்றதை தாண்டி இவரெல்லாம் ஒருத்தர் இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் ஒரு நபரை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கஸ்டடி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கைதான அந்த நபர் யார், எதுக்கு அவரை வந்து இப்போது சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து கவின் ஃபேமிலி கிட்ட ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்கணும். ஏன்னா ரித்தன்யா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்து இப்போ இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். கவின் ஃபேமிலியில் 3 பேர் வந்து ஜெயிலில் இருந்தாலும் அவங்களுடைய சொந்தக்காரவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா மீடியாவை வந்து ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து என்னென்ன தகவல் பண்ணி சொல்லலாம். அதை சொல்லாமல் பெய்ட் பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதாவது எப்படி வந்து அட்டாக் பண்ணலாம், மக்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேலே நல்ல ஒரு மரியாதை இருந்ததுன்னா அந்த மரியாதையை கெடுக்கும் வகையில் கமெண்ட்ஸில் வந்து ஆட்களை இறக்கி ஒரு சில சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம், மக்களுடைய மனசில் வந்து பேசுகிறோம் அப்படின்னா, ரித்தன்யா அவர்களை அவங்க அப்பா கிட்ட நீ காசு வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டா வந்து பரப்புகிறாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ரித்தன்யா போலவே ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க. எங்கள் ரித்தன்யா இறந்தே இன்னும் 1 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ தான் அதுக்குள்ளேயும் வந்து இன்னொரு திருப்பூரில் ஒரு டவுரி கேஸு, பிரீத்தி அப்படின்ற பொண்ணு வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி அவர்களுடைய கேஸ் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம பேச வேணும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த தாய் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டல் எவ்வளோ டாப்பிக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ரித்தன்யா அவர்களுடைய மரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திருப்பங்கள், அதாவது ரித்தன்யா மேலே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பங்கள் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து மக்கள் வந்து எப்படி நம்புற மாதிரி இல்லை. ரித்தன்யா சைடில் தான் இன்னும் நிற்கிறாங்க. இப்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த கமெண்ட்ஸ் மூலமாக. ஒருவேளை கவின் ஃபேமிலி நல்லவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் இடத்துலேருந்து வர ஆரம்பிக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் அதை உணரலை. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கும் பொழுது, அவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் பொழுது, அப்புறம் எதுக்குடா இன்னும் வந்து கேஸை வந்து எடுக்காமல் இருக்கீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற நீதிபதியும் வந்து அந்த கேள்வி தான் கேட்டுட்ருக்கார். ஸோ 3 இஷ்யூஸ் இருக்குது ரித்தன்யா விஷயத்தில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உடற்கூறாய்வு முடிவுகளில் ஒன்றுமே இல்லை, துன்புறுத்தப்பட்ட மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. அதற்கு ஒரு விரிவாக்கம் வந்து கேட்டிருக்காரு நீதிபதி. அப்புறம் வரதட்சணை கொடுமை நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கேட்டால் அவங்களுடைய புரோக்கர்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரை இப்போ போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இப்போ பிரேக்கிங்கான ஒரு நியூஸு. ஸோ அவரை வந்து கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் தான் மேஜர் ஃபேக்டர் இந்த ரித்தன்யாவுடைய மரணத்திற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்பம், ஒரு தலைகீழாக இந்த வழக்கே வந்து மாறுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரித்தன்யா அவர்களுடைய வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க அப்பா முதலே சொல்லியிருக்காரு, எல்லா வரன்கிட்டையும் வந்து நான் கண்டிப்பாக 500 கோடி ரூபா வந்து 500 சவரன் நகை வந்து போடுவேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. 300 வந்து முதல்ல போட்டுருவோம், அடுத்து வந்து ரித்தன்யாவுக்கு ஃபங்க்ஷன் வரைக்கும் அப்படி இப்படி அடுத்தடுத்து வந்து நான் இன்னொரு 200 போட்டுருவேன். சரியா? இப்போயே அசால்ட்டாக அவங்க அப்பா சொல்லும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வீட்டில் 500 சவரன் நகை இருக்குங்கிறது. ஓகேவா? சும்மா அப்படி தான் சொல்லியிருக்காங்க எல்லா வரனுக்கும். ஸோ அதை வந்து கேட்டுட்டு இந்த புரோக்கர் இருப்பாங்கல்ல, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, அவங்க வந்து நம்ம பெரிய இடத்துல நாங்கள் வந்து பிடிச்சி கொடுத்துருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 50,000 முதல் பேசியிருக்காங்க. ரித்தன்யா குடும்பமும் சரி, கவின் குடும்பமும் சரி. அடுத்து கவின் குடும்பத்தில் இந்த ஆள் திருப்பி போய் பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன், பெரிய பார்ட்டியை பிடிச்சி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நல்ல சரியான கொம்பு அவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பார்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுங்க, இன்னொரு 50,000 கொடுங்க, ஸோ 1 லட்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து அந்த புரோக்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போய் ரித்தன்யா அவர் வீட்லேயும் வந்து கவின் வீட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 சவரன் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஓகேன்ட்டாங்க கல்யாணத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கும் அவங்க 50 லட்சம் இல்லை 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்களும் 1 லட்சம் கொடுங்க, மிஞ்சி போனால் நல்ல வரனா பிடிச்சிருக்கேன் அதனால் 2 லட்சம் கூட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். அவங்க அப்பா பதவிக்கிறாங்க, என்னடா 50,000 தான் சொல்லியிருந்தான் அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பதவிட்டு இருக்கார்.
உடனே என்ன பண்ணியிருக்கான், இப்போ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேள்வி கேட்கும் பொழுது கவினுடைய குடும்பம் வந்து அந்த மாதிரி நல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ரித்தன்யாவுடைய அப்பா தான் வந்து மாற்றி பேசிட்டான். கண்டிப்பாக என்னை வந்து அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அவருடைய அப்பா மேலே டவுட் இருக்குது, ஏன்னா அவர் தான் வந்து விளம்பரம் படுத்திட்டாரு அப்படின்ட்டு. ஏண்டா பேசும்பொழுதே ரித்தன்யாவுடைய அப்பா வந்து 500 சவரன் நான் வந்து போடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் இவங்க வந்து டீல் பேசுவாங்க புரோக்கர் வந்து. ஸோ மாற்றி மாற்றி வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப கவின் ஃபேமிலியிலேருந்து இந்த புரோக்கரை வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. வாங்கிட்டு நீ போய் அங்கே போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 1 லட்சம் 2 லட்சம்னு கேட்டவொடனே ரித்தன்யாவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க அப்படிலாம் இல்லை, 50,000 தான் கொடுப்பேன்ற மாதிரி சொன்னோடனே அவனுக்கு வந்து காண்டாயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டான், அந்த போலீஸ் விசாரணையில் வந்து ரித்தன்யா அப்பா வந்து அப்படி பேச வச்சுட்டார் எங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து இல்லை, அவர் வந்து முதல்லே அந்த 500 சவரன் அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லைன்ற மாதிரி நிறைய பொய்யான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ அது வந்து இப்போ விசாரணையில் வந்து தெரிய வந்துட்டு அவனை தான் வந்து தூக்கியிருக்காங்க. தூக்கிட்டு என்ன நடந்துச்சு, ஒருவேளை கவினுடைய குடும்பம் தான் உனக்கு காசை கொடுத்து அங்கே அந்த பொண்ணை ஃப்ரேம் பண்ண வச்சாங்களா, அதாவது கட்டம் கட்டி தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்காக தூக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்களா அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் விசாரணை வந்து போய் கொண்டு இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில் அவர் எடுத்துகிட்டு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். மேபி இது வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இவனே வந்து கூட பேசியிருக்கலாம் அடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட, நம்ம நான் தான் பேசி விட்டான்ற மாதிரி இவனே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவை மனம் புண்படும் வகையில் பேசியிருக்கலாம். அப்படின்றதுனால அந்த ஒரு அடிப்படையில் இந்த புரோக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி விசாரணை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ரித்தன்யா அவர்களுடைய கேஸில் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படியும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு நீதி வந்து கிடைக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம் ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் பற்றி அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த கவின் ஃபேமிலி வந்து உங்களுக்கு இப்போ யாராவது இருப்பாங்கல்ல, இப்போது அம்மா, அவங்க அப்பா, அதுக்கடுத்து அவன் 3 பேர் உள்ளே போயிருக்காங்கிறப்ப அவனுடைய ஃபேமிலி பெரியப்பா, சித்தப்பா, இல்லை தம்பி, தங்கச்சி, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க மீடியா கிட்ட பேசி இந்த மாதிரி என்ன கிளாரிட்டின்றதை கொடுக்கலாம். ரித்தன்யா அப்பா பேசுனது தவறு அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஓகே. பட் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுடைய மனசில் ரித்தன்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் வச்சுருக்காங்க, ரித்தன்யா நீதி கிடைக்கணும்ட்டு. அங்கே கொண்டு போய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெச செடி மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டு இந்த மாதிரி கவின் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிக்கையாளர் வச்சு பேச வச்சுட்டு கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷக்கிருமிகள் ஊடுருவுது. அதாவது கவின் ரொம்ப நல்லவன், ரித்தன்யா வந்து இப்படி தான் மனநலம் குன்றியவன், அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. டக்குன்னு வந்து மக்களே கமெண்ட் போடுற மாதிரி நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்களே கமெண்ட் போடுறாங்க ரித்தன்யா தான் வந்து பாவம்னு சொல்லிட்டு. ஆனால் கவின் தான் பாவம் தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது. அப்படி எப்படி பார்க்கும்போது தோணுச்சு திடீர்னு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நானும் வந்து பேசுகிறப்ப நீ ரித்தன்யா அப்பா கிட்ட காசு வாங்கிட்டாங்கிற மாதிரியும் அந்த கமெண்ட்டில் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஆஹா இறங்கிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக வந்து நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு திருப்பூரில் டவுரி கேஸில் ஒரு மரணம். ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க, பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு. கணவர் சதீஸ்வர். ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 120 சவரன் நகை போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம் ரொக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 38 லட்ச ரூபாய்க்கு இன்னோவா காரு. அது மட்டும் இல்லை இப்போ 50 லட்சம் பூர்வீக சொத்து ஏதோ பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து அந்த காசை எடுத்துருவான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அந்த பொண்ணு வந்து ரணவேதனை அனுபவித்து வீட்டில் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உடற்கூறாய்வு முடிந்து அவங்க பிரேதம் வந்து வெளியே வரும் பொழுது அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கவே மறுத்துட்டாங்க. அப்புறம் காவல்துறையினர் வந்து போராட்டம்லாம் பண்ணி அவங்ககிட்ட எடுத்துரைத்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வழக்கம் போல் யூஸ்வலாக சொல்லிட்டு அந்த போராட்டத்தை வந்து கலைச்சி விட்டுட்டு அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ திருப்பூரில் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வரதட்சணை வாங்குறவனை விட்டுருங்க, கொடுக்குறேன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா திருப்பூரில் இது வந்து ரித்தன்யா அவர்களுடைய இன்னும் அந்த சூடே இறங்காதப்ப இன்னொரு பொண்ணு வந்து இறந்தது அப்படிங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அடுத்து இந்த ஸ்ரீமதியோடைய கேஸு கிட்டத்தட்ட அந்த பெண் வந்து சின்ன பொண்ணை கொண்டுட்டாங்க, சரியா, பள்ளி நிர்வாகம் ஏதோ பண்ணிட்டாங்க. கேட்டால் அது வந்து அதுவாக விழுந்துன்னு சொல்லி திருப்பிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், 3 வருஷம் போராடிட்டு இருக்காங்க அவங்க. 23/7/2000 கிட்டத்தட்ட 22 வந்து அவங்க இறந்துருக்காங்க. இப்போ 23, 24, 25 3 வருஷம் ஆகிடுச்சு. பட் இன்னமும் நீதி கிடைக்குதா? அந்த டீட்டெயில் ஃபுல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது வரைக்கும் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கல. ஸோ ரித்தன்யாவுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.